2026 புத்தாண்டு ராசி பலன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 ஒரு புத்தாண்டு. நம்ம எல்லாருமே ஒரு பெரிய விஷயத்தோட நம்ம ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இந்த ஆண்டு நமக்கு எப்படிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல. இன்னைக்கு நம்மளோட வேத ஜோதிடர் முத்துக்குமாரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்றத சொல்ல போறாங்க. நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். அடுத்ததான் கடகம். அஷ்டம சனி முடிஞ்சாச்சு. அப்பா மார்ச்சோட ஆமா மார்ச் மந்தோட அஷ்டம சனி முடிச்சிட்டாரு. அப்படி ஒன்றும் தெரியலையே, எல்லாம் அதே மாதிரி தானே போகுது. பெருசா ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே. எப்படி இருந்தோமோ அப்படி தானே. ஏன்னா 2019 கடகம் நல்லா இல்லை. அதுதான் நம்ம எல்லா சேனல்ஸ்லையுமே நான் சொல்லிருக்கிறது. அதுதான் என்ன காரணம் அப்படின்னா, சனி ரொம்ப ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகம் தான். அவர் நம்ம வேகமாக புஷ் பண்ணி வெளியில் தள்ள முடியாது. அப்போ அந்த ட்ரேசஸ்லாம் இப்போ தான் விலக ஆரம்பிக்குது. ஒரு செப்டம்பர் 2025 மேலே தான் கடகம் கொஞ்சம் ப்ரீத்தபிளாக இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு இடத்துல பிரச்சனைனா நம்ம கவலைப்படாமல் இருக்கலாம். குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, வெளியில் வந்தால் பிரச்சனை, நெய்பர்ஸ்ட பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸாக பிரச்சனை. ஸோ இதெல்லாம் சூப்பராக சமாளித்த ராசி யாருன்னா கடகம். இதையும் சமாளிச்சு சூப்பரா சமாளிச்சாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ராசிநாதன் சந்திரன் அப்படி இல்லை. என்ன அடிச்சாலும் நாங்க தாங்குவோம். எனக்கே கஷ்டம்னாலும் நான் பக்கத்துல இருக்கவனை தேர்த்துவேன்ல, அதானே நான். ஸோ அதனால நல்லாவே சமாளிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அதனால 2026 கடகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. நிஜமாவே நல்லா இருக்க போகுது. தனக்காக யோசிக்க போறாங்க. ஒரு செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது, செல்ஃப் லவ் கொடுத்துக்கிறது. தனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நாளா பிடிச்சிருக்கும், செய்யறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அதுக்கு குடும்பம் காரணமா இருக்கலாம், பொருளாதாரம் காரணமா இருக்கலாம், இல்ல அவங்களே ஒரு காரணமா இருக்கலாம். அதெல்லாம் உடைச்சு தனக்கு பிடிச்சதை செய்யற ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது கடகத்துக்கு 2026 இருக்கு. மேம், உண்மையாவே நீங்க சொல்லிட்டீங்க. இப்பதான் அவங்க 2025க்கு அப்புறம் தான் கொஞ்சம் மூச்சே விடுறாங்கன்னு. இப்போ அவங்க எந்த மாதிரியான ஒரு வழிபாடு பண்ணா அவங்க இன்னும் சிறப்பா அவங்களுக்கு இந்த 2026 வரும் மேம்? கடகராசிக்காரங்க அம்பாள் வழிபாடு தான் கண்டிப்பா பண்ணணும். காமாட்சி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுத்தரும். கடகம் ராசிநாதன் சந்திரன், பௌர்ணமி சந்திரன், காமாட்சி அம்மன். நீங்க பௌர்ணமி சந்திரனை பார்த்து வழிபாடு பண்றீங்கன்னா அது காமாட்சியை நேர்ல தரிசித்த பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். அபிராமி அந்தாதி அதை தான் சொல்லுது. அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பௌர்ணமி தோறும் பௌர்ணமி நிலாவை பார்த்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம், பால் நெய்வேத்தியம் பண்ணி பௌர்ணமி நிலாவை பார்த்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம். மனப்பிரச்சனைகள் எல்லாம் தீரும், செல்வம் நல்ல செழிப்பாக இருக்கும். வீட்டில் குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை பிரச்சனைன்னு வந்துகிட்டே இருக்குதுன்னா இந்த பௌர்ணமி வழிபாடு பண்ண 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 அதெல்லாம் சரி வரும். காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுறது, அபிராமி அந்தாதி படிக்கிறது, லலிதா சகஸ்ரநாமம் கேட்கறது, டெய்லி குங்குமம் வச்சுக்கிறது, இந்த விஷயங்களெல்லாம் பண்ண பண்ண கடகராசிக்காரங்க 2026 சூப்பராக இருப்பாங்க. என்னவோ என்னால் எதுவுமே பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் இந்த சந்திரனையாவது பார்த்துட்டு ஒரு கும்பிட்டு போட்டு போனால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் மேம். ஃபைன் மேம், இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகாக எல்லா விஷயமும் எடுத்து சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் எங்களோட அரங்கத்துக்கு நாங்கள் உங்களை வேறு ஒரு இதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி மேம். நன்றி.